நான் வந்து பேச்சு போட்டியில நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். நான் மொத்தமா வந்து என்னுடைய மாணவ பருவத்துல நான் வாங்கின பரிசுனுடைய தொகை 532. அதுல 180 இருக்குல்ல, 180 சர்டிபிகேட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ். நான் வந்து ஒரு அத்லெட்டிக். நான் சூப்பரா ஓடுவேன், இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். அந்த அளவுக்கு வேகமா ஓடுற ஒரு ஆளு. நீங்களா ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், 800ங்க. இங்க யாராவது அத்லெட்டிக் இருக்கிறீங்களா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, கிரவுண்ட்ல இருக்கிறவ லைப்ரரிக்கு வர மாட்டா, லைப்ரரியில இருக்கிறவ கிரவுண்டுக்கு போக மாட்டா. ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறவங்க தான் ஐஏஎஸ் ஆபீசரா வரக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார். ரெண்டுத்தையும் வரும். கிரவுண்ட்லயும் இருக்கணும், லைப்ரரியில இருக்கணும், புத்தியும் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கணும். ரெண்டும் விஷயம் மிக முக்கியம். ரெண்டுமே அலர்ட்டா இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், 800 ஓடிட்டு வரும்பொழுது தெரியாது, அப்படி ஒன்றும் பிராக்டிஸ்லாம் கிடையாது நமக்கு. அன்னைக்கு காலையில கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு சாயந்தரம் ஓடினது. ஓடுன உடனே கால் வலிக்குங்க, ரொம்ப முக்கியம். அந்த தொடை பயங்கரம் வலிக்கும், இப்படி பின்னி எடுக்கும், அந்த நரம்பு வலி பயங்கரமா இருக்கும். நான் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவ, நேரா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு கிரவுண்ட்ல நேரா போறேன். எனக்கு பேச்சு போட்டியை விட இந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். ஏன் தெரியுமா, பேச்சு போட்டியில உடனடியா ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க. அதை வச்சு இந்த நான் பார்த்துருக்கிறதுல வந்து இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பட்ஜெட்டை சப்மிட் பண்றதுக்காக கையில பெட்டி எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா, அதே மாதிரி ஒரு ஃபிலிம் காட்டுவாங்க பாரு. எப்போ பிரைஸ் யார் பிரைஸ்னே தெரியாது. அதுவும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ சொல்லிட்டீங்கன்னா ஒரு 3 பேர் தான் வருவாங்க, 11ஆம் தேதி ஆண்டு விழா இருக்கு, அந்த ஆண்டு விழா அன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். நாங்க எல்லாம் வந்து அதுக்காக உட்காந்துருப்போமா. அதனால எனக்கு பேச்சு போட்டி அவ்வளவு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா ஜெயிச்சமா தோமான்னு அந்த வினாடியிலே தெரிஞ்சிடும், ஸ்பாட்லயே தெரிஞ்சிடும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. சரின்னு நான் ஜெயிச்சிட்டேங்க. எனக்கு இந்த கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஐயா, டைமண்டு, பிளாட்டினம் அப்படி போவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் போகணும். இப்படியே போக மாட்டேன், நான் இப்படியே தான் போவேன். அது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு ரகசியம். அது இப்படியே போக கூடாது, இப்படியே தான் போகணும். கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா கூட இப்படி தானே போக போறோம். நல்லது தானே. நல்ல அந்த நிமிர்ந்து போறது இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேங்க, கோல்டு பெரிய பதக்கம். நேரா நடக்கிறேன், கொஞ்சம் காட்சிப்படுத்திக்கோங்க. நேரா நான் நடக்கிறேன், கிரவுண்ட்ல அங்க வச்சிருக்கிறேன் அந்த மேடு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வச்சுப்பேன். நான் கிட்ட வந்த உடனே அந்த திமிர் இருக்குல்ல உள்ள, அது குரல் கொடுக்குது, ஏ சுல்தானா, நீ என்ன பிரைஸ் வாங்கியிருக்கிற? ஃபர்ஸ்ட் எதுல கால் வச்சு ஏறப்போற? இப்படி இவ்வளோ திமிர் பிடிச்சவளா நீ? நான் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சமாவது ஆணவம், அகங்காரம், வைராக்கியம், லொட்டு லொஸ்கெல்லாம் இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும். ஆமா, ரொம்பலாம் நல்லவங்களாலாம் சுத்திட்டு இருக்க முடியாது. ஜெயிக்கணும்னு வந்துட்டானா ஜெயிச்சுதான் ஆகணும். ஒரே அடி 2 துண்டு ஜெயிக்கணும். சரின்னு வரேன், அந்த சரி 2 வேணாம். இன்னும் என்ன தெரியுமா வசதி, 3ல கால் வச்சோம்னா நல்லா கிட்டையா இருக்கும், 2 கொஞ்சம் அப்புல இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்புல இருக்கும், இதுல 3த்துல வச்சு 1த்துல ஏறினா ஈஸி. ஏன்னா கீழந்து முதல்ல சீக்கிரமா எட்டிடலாம். இல்ல 2 பாக்குறேன், 2லாம் 1 எடுக்கலாம். வச்சு ஏறணும் பாருங்க, ஏற்கனவே கால்ல நரம்புல வலி சுருக்குன்னுச்சிங்க. கால்ல நரம்பு அப்படி பிடிச்சி நறுக்குன்னு விழுந்துருச்சு, நிக்கவே முடியல. நிக்கிறேன், ஒருத்தர் இது பெண்டில் போடுறதுக்கு வராரு. விஜயாலன் சார் மாதிரி இருந்திருந்தா தப்பிச்சிருப்பேன். வந்தது யாரு தெரியுமா, ஒரு 4 அடி ஆளு. 4 அடிங்க, கால்ல ஏற்கனவே வலி, குனிஞ்சி வாங்கணும். அத குனிய முடியலங்க.
அந்த ஆள் இங்கதான் நிக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன். குனிஞ்சு வாங்குங்கிறான், நான் எப்படியோ குனிஞ்சிட்டேங்க. போட்டான் அந்த ஆளு. மெடல் ஆடுதுங்க, மெடல் ஆடுது. நான் பார்க்குறேன், கால் வலி பின்னுது எனக்கு. அந்த மெடலை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு. கால் வலி பின்னுது. அப்ப புத்தி சொல்லுச்சுங்க ஒரு விஷயம், ஏ சுல்தானா நிமிர்ந்து நில். ஏன்னா இந்த வலி இல்லைன்னா இந்த மெடல் இல்ல. இந்த வலியால தான் மெடல் வந்தது. வலியை ரசிக்க கற்றுக்கொள், வலியை ருசிக்க கற்றுக்கொள் என்று என் மனம் சொன்னது.